அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சொல்ல லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா ஸோ அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட பிரேக் அவுட்டே பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் அன்னைக்கு பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் ஆன இடமும் சரி. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸோ டிராவல் ஆகிட்டு இருக்கிற இடமும் சரி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஸோ லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிடுவோம். 53,390 தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கான இடம். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 54,350. ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஒரு 4 நாளாகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான், ஒரு இடத்த விட்டு நகரவே மாட்டேங்குது கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளோட ஹையுமே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இந்த 4மே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்படின்னா என்னன்னா ஸோ மார்க்கெட் இன்னண்ட் கேஷ் வந்து உள்ளார வருது வெளியே போகிறது நமக்கு ஷோ கொடுக்கறது, அதாவது நமக்கு வந்து காட்டுறதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான் நமக்கு வந்து காட்டும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கேஷ் ஃப்ளோங்கிறது ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது கால் ஆப்ஷன் சைடும் புட் ஆப்ஷன் சைடும். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணியும் புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் வந்து 2879 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500, டிக்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா 1305, அன்சேஞ்சு வந்து 73. 52 வீக் ஹைல வந்து பார்த்தீங்கன்னா 103 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 52 வீக் லோக்கில் வந்து 13 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 129, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கியூட்ல 33 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான். ஸோ ஒரு பாசிட்டிவும் பெருசா போல ஒரு நெகட்டிவும் பெருசா போல. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து நிற்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் 5th டிசம்பர் ஹையை வந்து 4th வந்து பிரேக் பண்ணல, 4th டிசம்பர் ஹையை வந்து 9th வந்து பிரேக் பண்ணல. இந்த மாதிரி ஹையை வந்து பிரேக் பண்ணாமே கீழே வந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 53,390 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுக்கான இடம். சப்போஸ் நாளைக்கு வந்து இன்னைக்கான லோவை பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டிப்பா அடுத்த டார்கெட் வந்து 52,586 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில வந்து இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த 3 ஹை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஹை தாண்டி க்ளோஸ் வைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லோவை இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு லோ வந்து 53,302. அதை தாண்டி கீழே ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டிப்பா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம், 1000 இல்லை 400 ஒரு 52,700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்த சப்போர்ட் எதுனா இந்த இடம் தான் 53, 52, 586 தான் பேங்க் நிஃப்டிக்கான அடுத்த சப்போர்ட். ஸோ இதில் லெவல்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து நம்ம டீப்பாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேற ஏதாவது ஸ்கிரிப்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து நிற்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 சென்செக்ஸ். ஸோ நிஃப்டி அண்ட் 50 அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,755. ஸோ இதை பிரேக் பண்ணாதான் ஸோ மார்க்கெட் வந்து அகைன் மேலே வருமே தவிர ஸோ கண்டினியூஸாக கீழே இறங்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லைனா கூட 24,755 மறுபடியுமே போயிட்டு ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல இருக்கு. ஸோ நிஃப்டி 50ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,755 ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணா இன்னைக்கான லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் வச்சது அப்படின்னா 24,350 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி 50ல வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் சென்செக்ஸ்லையும். ஸோ சென்செக்ஸ்லையும் சேம் பேட்டர்ன் தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணா 80,501 சப்போர்ட். ஸோ அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணும். டிசம்பர் 5th ஹையை பிரேக் பண்ணாதான் அடுத்தது பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும் எட்ஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் எட்ஜில் தான் நிற்குது. இப்போது எப்போ வேணா பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு லைன் நான் இன்னும் ட்ரா பண்ணல, இன்னைக்கு ட்ரா பண்ணி காட்டுறோம் பாருங்க இந்த இடம்.
24,858. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் பக்கம் போய் இந்த லைனை வந்து மோதி இருக்கு. ஸோ எப்போ வேணா ஃபின் நிஃப்டி பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி இந்த ஹைக்கு, அதாவது 5th டிசம்பரோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு 25,000 டக்குன்னு ஒரு 400-500 பாயிண்ட் வரைக்கும் ஒரே நாளில் வந்து அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு ஹை தாங்க, எந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. 13,200 13,400 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு குரூசியல் ஒரு ஸ்ட்ராங் இடத்த பிரேக் பண்றதுக்கு எந்த ஸ்கிரிப்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னா ஃபின் நிஃப்டி 24,800 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 or 4 டைம்ஸ் வரைக்கும் டச் பண்ணி பிரேக், அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு செவுத்த வந்து ஒரு 4-5 தடவை இடிச்சா 5ஆவது தடவை விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் நிற்குது. ஸோ எக்ஸாக்டா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இடிச்சது அப்படின்னா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 25,000 25,200 ஒரே நாளில் ஒரு 400 அதாவது ஃபின் நிஃப்டியோட ஆல் டைம் ஹையா பார்த்தீங்கன்னா 25,200 தான். ஸோ அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆல் டைம் அடுத்த டார்கெட் வந்து ஆல் டைம் என்ன 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு சில என்ன சொல்றேன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், அப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸ் ஃபின் நிஃப்டி பேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே உடச்சிட்டு ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஃபின் நிஃப்டியில் இருக்கு. ஸோ மற்ற எந்த ஸ்கிரிப்ட்லையுமே நம்ம எதிர்பார்க்கறது, அதாவது மற்ற எந்த ஸ்கிரிப்ட்லையும் மற்ற ஸ்கிரிப்டை கம்பேர் பண்ணுறப்ப ஃபின் நிஃப்டியில் ஈஸியாக வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 53,592, பிவோட் பாயிண்ட் 53,450, சப்போர்ட் வந்து 53,245. இன்னைக்கு ஹை வந்து 53,648, லோ வந்து 53,302, ஓப்பன் வந்து 53,452, க்ளோஸ் வந்து 53,391. நான் ஆல்ரெடி சார்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் 52,586 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகணும்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். 5 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆன செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டினியூஸா ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் செல்லிங் வந்து பாசிபிள். அப்படி இல்லாமல் ரெண்டாவது கண்டிஷன் படி இந்த லோக்கு கீழே ஓப்பன் ஆயிடுது, அதாவது ஒரு சின்ன கேப் டவுன் விழுந்தா கூட நல்ல ஒரு ஃபாலிங் வந்து பேங்க் நிஃப்டில வந்து எதிர்பார்க்கலாம். அதோட டார்கெட் வந்து 52,586. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 300 பாயிண்ட்ஸ், செகண்ட் டார்கெட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டில வந்து இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் மட்டும் பையிங் வந்து பாசிபிள். ஏன்னா க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பன் ஆயிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் கண்டிஷன் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான். ஸோ அகைன் இந்த பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம எக்ஸிட் பண்றது நல்லது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனால் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு பையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சின்ன டார்கெட்ல வேணா நாம வந்து ஒரு எக்ஸிட் பண்றதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட் க்ளோஸுக்கு கீழே ஓப்பனா மேலே ஓப்பனான்னு பாருங்க. க்ளோஸுக்கு கீழே ஓப்பனா செல்லிங் பாசிபிள், க்ளோஸுக்கு மேலே ஓப்பனா கொஞ்சம் பையிங் பாசிபிள். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எதனால சொன்னேன் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன், அது மட்டும் இல்லாமல் டபுள் பாட்டம் பேட்டர்ன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைன் 6,865ங்கிறது எட்ஜ் லைன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டபிள்யூ பேட்டர்ன். ஸோ இதில் பை சைடு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் நாம. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதோட டார்கெட் வந்து நாம இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தால் ஒரு நல்ல பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து சொல்லியிருந்தோம் பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிறத. ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்து ஒரு 7,000 கிட்டத்தட்ட ஒரு 178 பாயிண்ட் பக்கம் அப் கொடுத்து 2.5% வரைக்கும் 58% வரைக்கும் ஒரு அப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது நாளைக்கும் கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எதனாலனா எல்லா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,815. ஸோ ஹையா பிரேக் பண்ணா
இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2% வரைக்கும் நாளைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ்ல வந்து ஒரு பையை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பெட்ரோநெட். ஸோ பெட்ரோநெட்டுங்கிறது ஒரு பக்கா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான், ஒரு ட்ரையாங்கிள் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு மேலே க்ளோசிங் வந்து வச்சிருக்கு 341. ஸோ இதை நம்ம ஸ்விங் ட்ரேடிங்காக பயன்படுத்திக்கலாமான்னா நம்ம சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து 380 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட்ல வந்து இருக்கு. பட் ஒரே நாள்ல வந்து இது வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துறாது. மேபி இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 1.79% இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக் தான். ரொம்ப எல்லாம் அந்த அதானி இது அப்புறம் ஹெச்டிஎஃப்சி மாதிரி எல்லாம் ஒரேடியா போயிட்டெல்லாம் வராது. கொஞ்சம் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ரொம்ப ரிஸ்க் கம்மியான ஸ்டாக் இது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸஸோட உடனே நடக்காது, ப்ராஃபிட்டும் வந்து உடனே நடந்துடாது. பட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ 340லேருந்து 380னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 2% இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2% இல்லை 1.5%. ஸோ அந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். பெட்ரோநெட் எல்என்ஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான். ஸோ மூணாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ பிரேக் அவுட் நடந்தவொன்னே எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு. என்னைக்கு எதிர்பார்த்தோமோ அன்னையோட பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு இந்த ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது கிடையாது. ஆனால் ஒரு எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணணும். 1879 பிரேக் பண்ணா மட்டும்தான் 1879.35. ஸோ அதை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குதே தவிர அது வரைக்குமே ஒரு சைட்வேஸ் தான் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணா ஸோ கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன், அதாவது பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணா மேலே போகலாம், அதே மாதிரி லோவை பிரேக் பண்ணா கீழே வரலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட்ல நாளைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப் அண்ட் டவுன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 1863 க்ளோசிங்கு. சப்போஸ் ஹையை பிரேக் பண்ணா கூட 71லேருந்து ஒரு 30 பாயிண்ட் கூட 1910. அதே மாதிரி டவுன் சைடு வந்து 1820 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்து இருக்கு. ஸோ 3 ஸ்டாக் தான். ஒன்று வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், நல்ல ஒரு எக்ஸாக்ட் பிரேக் அவுட்டு. பெட்ரோநெட் இன்னைக்கு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு, கூடிய சீக்கிரம் 380 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஹெச்டிஎஃப்சி வந்து அதே மாதிரி தான் ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணா 30 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு அப் சைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்குறேன். லோவை பிரேக் பண்ணா எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் சரி, லோவை பிரேக் பண்ணா கண்டினியூஸாக ஒரு நல்ல செல்லிங் வந்து நாளைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்க கற்றுக்கணும் சரி. ஸோ அதே மாதிரி ஒரு என்ட்ரி ஒரு ட்ரேடிங் செட்டப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்குள்ளாரையே நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணணும் செல் பண்ணணுங்கிறது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 5 days ஆன்லைன் கிளாஸ், மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக நானே தான் டீச் பண்ண போகிறேன். ஸோ அப்பப்போ உங்களுக்கு டவுட் வந்து உடனே கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு வாரம் பூரா வீடியோ மாதிரி ரன் பண்ணிவிட்டு ஸோ சனிக்கிழமை வந்து டவுட்ஸ் கிளியர் செஷன் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு டாப்பிக்காக எடுக்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் அப்பப்பவே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் இல்லைன்னா கோர்ஸ் ஃபீஸ் வேணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க, அதில் கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கோர்ஸ் டீட்டெயில்ஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.